பாருங்க பைபிள் சொல்லுது நீதிமான் எத்தனை தடவையா 7 தடவை விழுந்தாலும் कलाम कहती है धर्मी 7 बार गिरे तो भी அவன் எழுந்திருப்பான். वो उठेगा. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் என்ன செய்வாங்க? और धर्मी 7 बार गिरे तो भी எழுந்திருப்பாங்க. वो उठेगा. நம்ம இந்த வசனத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது ஜெபம் பண்ணும்போது அடிக்கடி சொல்லுவோம். इस वचन के बारे में हम जब प्रार्थना करने के टाइम बोलते हैं நம்ம ஏதாவது தவறுல விழுந்துட்டோம், यदि हम कुछ गलती में गिर गए, இல்லாட்டி யாராவது நம்ம கண் பார்வையில தவறுல விழுந்துட்டாங்கன்னா, या फिर हमारे नजर में कोई अगर गलती से गिर गए, நம்ம அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்போது हम उनको शिक्षण देते समय நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் और धर्मी 7 बार गिरे तो அவன் எழுந்திருப்பான்னு சொல்லி ஆலோசனை கொடுப்போம். वो फिर से उठेगा करके हम उनको शिक्षण देते हैं. ஆனா இத கொஞ்சம் ஆவிக்குரிய ரீதியா நம்ம பார்க்கலாம். लेकिन आत्मिक रूप से इसे हम देखेंगे. இந்த நீதிமான பற்றி பேசி இருக்குது. और धर्मी के बारे में बोला गया है. இது 7 தடவை என்ன செய்வாங்களா விழுவான். वो 7 बार गिरेंगे. அத ஒரு தடவை பேதுரு கேட்டார். एक बार पतरस ने कहा என் சகோதரன் தப்பு பண்ணா, मेरा भाई यदि माफ करे, पाप करे, எத்தனை தடவை மன்னிக்கணும், कितनी बार माफ करना है. அப்ப கர்த்தர் சொன்னார், तब परमेश्वर ने कहा 7 தடவை மன்னிக்கணுமான்னு கேட்கும்போது वो 7 बार माफ करना है क्या पूछते समय, அப்ப கர்த்தர் சொல்வார், तो परमेश्वर ने कहा 7-70 தடவை மன்னிக்கணும் அப்படினு और சொல்வார். 7-70 समय माफ करना है. இது எல்லாமே ஒரு கணக்கு. ये सब एक गिनती है. அதாவது சொல்லப்போனா 70 வாரங்கள் அப்படினு சொல்லி பைபிள்ல இருக்குது. और बोलने जाएंगे तो कलाम के अंदर 70 साल करके 70 हफ्ता 70 हफ्ता करके दिया गया है. அது தானியேலுடைய 70 வாரம்னு சொல்லி இருக்குது. वो दानियेल का 70 हफ्ता करके दिया गया அது है. கர்த்தர் சித்தமானால் அது ஒரு நாள் பாப்போம். परमेश्वर अगर चाहे तो एक दिन उसे देखेंगे. அத பற்றி அது கோட் பண்ணுவாரு. उसके बारे में वो बताता है. ஆனா இங்க என்ன சொல்லிக்காரனா, लेकिन यहाँ क्या बताया, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் धर्मी 7 बार गिरे तो भी, அப்ப நீதிமான் 7 தடவை விழுவான். तो धर्मी जो है 7 बार गिरेगा. அது என்ன 7 தடவை? वो क्या है 7 बार? அவர் எதை பற்றி பேசிட்டு இருக்கிறார்? किस चीज के बारे में बोलता है? 7 சபை காலத்துல 7 कलीसिया काल में அந்த சபை கண்டிப்பா விழும். वो कलीसिया जरूर गिरेगी. 7 சபை காலத்துல 7 कलीसिया काल में ஒவ்வொரு சபையும் விழுந்தா அதுக்கு அது அர்த்தம். हर एक कलीसिया गिरेगी, यही मतलब சபை है. நீதிமான் தான். और कलीसिया धर्मी है. முதலாவது சபை இருந்தது, पहली कलीसिया थी, அதுக்கு பவுல் தான் தூதனா இருந்தார். और पौलुस उसका दूत था. அவருடைய செய்தியை கேட்டு उसके संदेश को सुनकर ஜனங்கள் வளர்ந்துட்டு இருந்தாங்க. लोग बढ़ रहे थे. பவுல் மரிச்சு போன பிறகு और पौल गुजर जाने के அந்த बाद சபை விழுந்துட்டு वो कलीसिया गिर गई. அப்ப இரண்டாவது சபை எழுந்தது. दूसरी कलीसिया उठी. அங்க இரேனியஸ் வரார். हिरनियस आ रहा है. இப்படி ஒவ்வொரு சபை காலத்திலயும் और हर एक ऐसे कलीसिया काल में தேவன் ஒவ்வொரு தூதர்களை எழுப்புறார். परमेश्वर एक एक दूत को उठाता है. அந்த தூதன் இறந்து போன பிறகு वो दूत मरने के बाद சில காலம் இருக்கிறாங்க. कुछ समय तक वो रहते हैं. அதுக்கு பிறகு அந்த சபை விழுந்து போயிருது. उसके बाद वो कलीसिया गिर जाती है. அடுத்தப்பல திரும்ப அடுத்த சபை காலங்கள் ஆரம்பிக்குது. और उसके बाद दोबारा दूसरी कलीसिया काल शुरू होती है. இங்க பைபிள் சொல்லுது, यहाँ कलाम कहती है நீதிமான் 7 தடவை விழுந்தாலும், धर्मी 7 बार गिरे तो भी, அதாவது 7வது சபையும் விழும். वो 7वीं कलीसिया भी गिरेगी. அவங்களும் கண்டிப்பா விழுவாங்க. वो भी जरूर गिरेंगे. 7வது சபை விழ மாட்டாங்கன்னு இல்ல. 7वीं कलीसिया गिरेंगे नहीं करके नहीं है. 7வது சபை கண்டிப்பா விழும். 7वीं कलीसिया जरूर गिरेंगे. 7வது சபை எது? 7वीं कलीसिया क्या है? லவோதிக்கியா காலம். लवोदिकिया का समय. இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்க காலம், आज हम जिस समय में हैं, அது லவோதிக்கியா காலம்னு சொல்லுவாங்க. वो लवोदिकिया का समय है. இந்த லவோதிக்கியா சபையும் ये लवोदिकिया का कलीसिया இது கண்டிப்பா விழும். ये जरूर गिरेगा. ஜனங்கள் தத்தளிப்பாங்க. और लोग यहाँ वहाँ तड़पड़ेंगे. இந்த 7 தடவை நீதிமான் விழுவான். 7 बार धर्मी गिरेगा. ஆனா लेकिन 7 தடவை விழுவான். 7 बार गिरेगा. ஆனா எந்திரிப்பானா? लेकिन उठेगा. 7 தடவை விழுந்த பிறகு और 7 बार गिरने के बाद அங்க ஒரு எழுப்புதல் இருக்குது. वहाँ पर एक पुनरुत्थान है. அவன் எழுப்புவான். वो उठेगा. 7 தடவை விழுவான். और 7 बार गिरेगा. 7வது தடவை விழுந்த பிறகு और 7वीं बार गिरने के बाद அவன் எழுப்புவான். वो उठेगा. இன்னைக்கு 7வது சபை காலம் முடிவடைஞ்ச பிறகு आज 7वीं कलीसिया काल की समाप्ति के बाद இன்னைக்கு ஒரு ராப்சர் இருக்குது. आज एक पुनरुत्थान है.
இந்த ஏழாவது சபை ये सातवीं कलीसिया இது முடிஞ்சிட்டா ये समाप्त हो गया क्या? நம்ம இப்ப எண்ட் டைம்ல இருக்கிறோம். हम अभी आखिर समय में हैं. இந்த காலம் முடிஞ்சிட்டா முடியலையா? ये समय हो गया कि नहीं? நம்ம காலத்தை பற்றி நிதானிக்க தெரியணும். उस समय के बारे में हमें जानना जरूरी है. காலத்தையும் அது நேரத்தையும் நம்ம நிதானிக்க தெரியணும். और उस समय को और उसके वक्त को हमें समझना है. இப்போ நம்ம எந்த நேரத்துல இருக்கிறோம்? अभी हम कौन से समय में हैं? ஏழாவது சபை முடிஞ்சிட்டா முடியலையா? सातवीं कलीसिया समाप्त हुआ कि नहीं? இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. आज एक बहुत बड़ी समस्या चल रही है. ஏழாவது சபை விழுந்து போச்சு. सातवीं कलीसिया गिर चुकी है. இன்னைக்கு மீண்டும் அதுக்கு விழுந்து போன பிறகு और गिरने के बाद அடுத்த அப்புறம் ஒரு எழுப்புதல் இருக்குது. उसके बाद एक उठाए ले जाना ஒரு है. ரேப்சர் இருக்கும். एक पुनरुत्थान है. இந்த ஏழாவது இந்த நீதிமான் ஏழுதா விழும்போது और 7 बार धर्मी गिरते समय அதுல யார் மீதமாறாங்களோ उसमें जो बचते हैं அவங்க எழுப்பப்படுவாங்க. वो उठाए लिए जाएंगे. அவங்க எடுத்துக்கொள்ளப்படுதல்ல போவாங்க. वो उठाए लिए जाएंगे. இன்னைக்கு ஏழாவது சபை முடிஞ்சிட்டா முடியலையா நமக்கு தெரியாது. आज सातवीं कलीसिया समाप्त हुई कि नहीं हम नहीं जानते. ஆனா ஒரு அனுமானத்துல பார்த்தா लेकिन एक हिसाब से देखेंगे तो ஏழாவது சபை கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான். और सातवीं कलीसिया लगभग समाप्त होने के बराबर है. நம்ம கிருபையின் காலத்துல ஓடிட்டு இருக்கிறோம். हम अनुग्रह के समय में दौड़ रहे हैं. அதாவது சங்கீதம் 90ல भजन संगीत के 90 अध्याय में அதுல 10ஆம் வசனத்துல பார்க்கும்போது उसमें 10वें वचन में जब हम देखते हैं சங்கீதம் 90:10 எங்கள் ஆயுசு நாட்கள் பாருங்க பைபிள் சொல்லுது. कलाम कहती है ஆயுசு நாட்கள் எவ்வளவு வருஷமா? हमारी आयु कितनी है? அது 70 வருஷம். 70 साल. இது நீங்க 70 ன்னு எடுக்காதீங்க. इसे आप 70 मत सोचिए. இத 7 ன்னு எடுத்துக்கிடுங்க. इसे आप 7 करके सोच लीजिए. ஒரு சபைக்கு ஆயுள் வருஷம். एक कलीसिया का आयु जो है அது 7 சபை தான். वो 7 का काल ही है. அது 8ஆம் சபை கிடையாது. वो 8वीं कलीसिया नहीं है. 7 சபை தான் உண்டு. 7 काल ही है. பாருங்க ஆயுசு நாட்கள் 70 வருஷம். देखिए आयु उसकी 70 साल है. பலத்தின் மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும் और बल से 80 होगा तो भी பலத்தின் மிகுதியில தான் இப்போ ஓடிட்டு இருக்கிறோம். और 80 के बल के हिसाब से ही अब दौड़ रहे हैं. ஒருவேளை சபையின் காலம் முடிஞ்சிட்டுனா हो सकता है यदि कलीसिया काल समाप्त हो गई तो நம்ம இப்போ பலத்தின் மிகுதியில தான் ஓடிட்டு अब இருக்கிறோம். हम बल से ही दौड़ रहे हैं. அதுக்கு பிறகு என்னதான்? उसके बाद क्या है? அதுக்கு மிஞ்சினது அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலம் தான். और उसकी जो आगे है वो क्लेश और तकलीफ है. இந்த காலம் முடிஞ்ச பிறகு ये समय समाप्त होने के बाद அங்க கிரேட் ட்ரிபுலேஷன் பீரியட் ஆரம்பிக்குது. वहां पर बहुत बड़ी संकट का समय आता है. ஒரு பெரிய உபத்திரவ காலம் ஆரம்பிக்குது. एक उपद्रव का समय शुरू होता இந்த है. உபத்திரவ காலத்துக்குள்ள நம்ம போக கூடாது. ये संकट के समय में हमें नहीं जाना है. ஒருவேளை இந்த பலத்தின் மிகுதியில தான் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். हो सकता है हम बल के हिसाब से चल रहे हैं. ஆனா இது 8வது சபை இல்ல. लेकिन ये 8वीं कलीसिया नहीं है. இது பலத்தின் மிகுதியில ஓடுறது. ये बल से दौड़ते हैं. இதுல इसमें யார் தன்னுடைய தீவட்டி என்னோடு கூட காத்துட்டு இருக்காங்களோ जो अपने दिया में तेल के साथ में इंतजार कर रहे हैं அவங்களை கர்த்தர் எடுத்துக்கொண்டு செல்வார். उनको परमेश्वर उठा लिए जाएगा. இந்த நேரம் ये समय பரிசுத்த ஆவியால நிரப்பப்படுற நேரம். पवित्र आत्मा से भर जाने का समय है. அவருடைய அபிஷேகம் நமக்கு தேவை. उसका अभिषेक हमें चाहिए. அவருடைய அபிஷேகம் இல்லாம उसका अभिषेक नहीं है तो தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. परमेश्वर के राज्य के अंदर जा नहीं सकते. அப்ப இன்னைக்கு என்ன தேவை நமக்கு? तो आज हमें क्या चाहिए? எல்லாமே நம்ம உலகத்துல என்னென்ன தேவையோ इस संसार में जो जरूरत है எல்லாம் கர்த்தர் கொடுப்பார். सब कुछ परमेश्वर देगा. எஸ்தரை ஆயத்தப்படுத்துறதுக்கு एस्तर को तैयार करने के लिए என்னென்ன தேவையோ जो चाहिए எல்லாத்தையும் கொடுப்பார். सब कुछ परमेश्वर देगा. இன்னைக்கு நம்மளுக்கும் அதே நிலைமை தான். आज हमारे भी वही परिस्थिति है. நம்மளுக்கு சிறந்த காரியத்தை கொடுப்பார். हमारे लिए बड़ी चीज को देगा. ஆனா ஏழாவது சபை விழும். लेकिन 7वीं कलीसिया गिरेगी. ஏழாவது சபை விழுந்துட்டு அப்படினா 7वीं कलीसिया गिर गई तो பலத்தின் முகதியில நடமாடிட்டு இருக்கிற நம்ம और बल से जो चल रहे हैं हम அவங்க எடுத்துக்கொள்ளப்படணும். वो उठा लिए जाना है. அவங்க மீண்டும் எழும்புவாங்க. वो दोबारा उठना है. எழும்பு எழும்பு சியோனே, अरे उठ सियोन, உன் வல்லமையை தரித்துக்கொள். तेरी सामर्थ को पहन ले. ஏழாவது சபை வல்லமை இழந்து போச்சு. 7वीं कलीसिया अपने सामर्थ को खो गई. அது குளிரும் இல்ல அனரும் இல்ல. वो ना तो गर्म है ना ठंडा है. அது வெதுவெதுப்பா இருக்கிறபடியால் गुनगुना होने के वजह से கர்த்தர் சொன்னார்
परमेश्वर कहता है நான் உங்களை வாந்தி பண்ணி போடுவேன். मैं तुम्हें उगल दूंगा। அப்போ பரிசுத்தாவியின் வல்லமை இல்ல அப்படினா, तो पवित्र आत्मा का सामर्थ नहीं है तो, பரிசுத்தாவியின் அபிஷேகம் இல்லன்னா, पवित्र आत्मा का सामर्थ नहीं है तो கர்த்தர் வாந்தி பண்ணி போட்டுருவார். परमेश्वर उल्टी कर देगा। நம்மள ஞானி நினைக்க கூடாது. अपने आप को बुद्धिमान नहीं समझना है। இந்த 7 நீதிமான், ये 7 धर्मी இவங்க விழுவாங்க, ये गिरेंगे। இத சபைன்ட்டு நீங்க எடுக்கலாம், इसे कलीसिया करके ले सकते हैं சபையில வர்ற தூதன்ட்டு எடுக்கலாம், और कलीसिया काल के दूत भी ले सकते இந்த हैं। 7 சபையின் காலத்துல ये 7 कलीसिया काल में கர்த்தர் 7 தூதர்களை அனுப்புறார். परमेश्वर 7 दूत को भेजता है। அவங்க விழுவாங்க, वो गिरेंगे, அதாவது மரிப்பாங்க, वो मरेंगे। அதுக்கு பிறகு ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும். उसके बाद एक उठाए लिए जाना होगा। இன்னைக்கு அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல்ல आज उस उठाए लिए जाने में நம்ம இருக்கணும்னா, हम यदि रहना है, நம்ம ஆயத்தமா இருக்கிறோம் அதுக்கு? हम उसके लिए तैयार हैं क्या? இன்னைக்கு நம்ம அந்த கிருபை நாட்கள்ல தான் இருக்கிறோம். आज हम अनुग्रह के समय में ही हैं, பலத்தின் மிகுதியில தான் இருக்கிறோம். बल के सामर्थ्य से ही जा रहे हैं। காலம் சீக்கிரமா ஓடிட்டு இருக்குது. समय बहुत शीघ्र दौड़ रहा है 2025 ஆரம்பிச்சமா தான் இருந்தது, और 2025 शुरू हुआ ऐसे ही लगा இந்த हमको। முடிய போகுது. वो समाप्त होने को है। போன வருஷம் தான் நம்ம நவம்பர் மாசம் மீட்டிங் நடத்தினோம். पिछले साल नवंबर महीने में हमने मीटिंग चलाया அடுத்த மீட்டிங்க்கு ரெடி ஆயிடுச்சுங்க. और अगले मीटिंग के लिए हम तैयार हो गए। எவ்வளவு துரிதமா ஓடுது பாருங்க. कितने तेजी से दौड़ रहा है। நம்மள நம்ம ஆயத்தப்படுத்தணும். हम अपने आप को तैयार करना है। உலகத்து மேல கண்ணை பறக்க விடாதீங்க. संसार के ऊपर अपने आंखों को मत लगाओ। நம்ம கண்கள் கர்த்தர் மேல இருக்கட்டும். हमारी आंखें परमेश्वर की ओर रहने दो। நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் धर्मी 7 बार गिरे तो भी அவன் எழுந்துவான். वो उठेगा। அங்க ஒரு ரேப்சர் நடக்கும். वहां पर एक रैप्चर होता है। அந்த ரேப்சர்ல நம்ம காணப்படணும். उस पुनरुत्थान में हम दिखाई देना அதுக்கு चाहिए। பிறகு என்ன சொல்லுது பாருங்க. उसके बाद क्या बोला गया है? நீதிமொழிகள் 24 அதிகாரம் 16 வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். और नीति वचन के 24वें अध्याय के 14वें वचन को पढ़ेंगे। நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான். துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். துன்மார்க்கன் என்ன செய்வானா? और दुष्ट क्या करेंगे? அவன் தீமையில இடருண்டு கிடப்பான். वो बुराई से भरकर रहेगा। இதாம் உபத்திர காலத்துல இடருண்டு கிடப்பான். और उपद्रव में वो बुराई से भरकर रहेगा। அவன் தீமையில இடருண்டு கிடப்பான். वो विपत्ति से गिरा हुआ रहेगा। என்ன क्या है? அவன் ஒரு துன்மார்க்கன். वो एक दुष्ट है। நம்ம துன்மார்க்க வாழ்க்கை வேண்டாம். और दुष्ट का जीवन हमें नहीं चाहिए। துன்மார்க்கன் கண்டிப்பாக நரகத்துக்கு தான் போறான். और दुष्ट जरूर नरक ही जाएंगे। துன்மார்க்கன் கண்டிப்பா உபத்திர காலத்துக்குள்ள போவான். दुष्ट जरूर उपद्रव में जाएगा। இந்த துன்மார்க்க வாழ்க்கையிலிருந்து வெளியே வரணும் எப்படி? ये दुष्ट के जीवन से बाहर आना है तो क्या करना है? பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாம पवित्र आत्मा के अभिषेक के बिना நம்ம அதுல இருந்து வெளியே வர முடியாது. हम उसमें से बाहर नहीं आ सकते। நம்ம கர்த்தர்ட்ட கேட்கக்கூடியது, हम परमेश्वर से मांगना है, கர்த்தாவே என்னை பரிசுத்தாவில நிரப்புங்க. हे प्रभु मुझे पवित्र आत्मा से भर दो। நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் और धर्मी 7 बार गिरे तो भी மீண்டும் எந்திப்பான்னு சொல்லி தமிழ்ல கொடுத்திருக்குது. दोबारा उठेगा करके तमिल में दिया है। ஆனா ஹீப்ரு பைபிள் அப்படி கொடுக்கப்படல. लेकिन हिब्रू कलाम में ऐसा नहीं दिया गया। மீண்டும் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கப்படல. दोबारा करके नहीं दिया गया। எழும்புவான் அப்படிதான் கொடுக்கப்பட்டிருக்குது. उठेगा करके दिया है। சோ நம்மளுக்கு ராப்சர் நடக்கும். हमारे लिए रैप्चर होगा। 7வது சபையின் காலம் விழும். 7वीं कलीसिया गिरेगी। பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है இந்த 7வது சபை எப்போ முடியுது அப்படிங்கறத ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி वो பார்க்கலாம். 7 कलीसिया कैसे समाप्त होगा करके एक ऐसे टेस्ट करके நம்ம देखेंगे। முடிஞ்சிட்டா முடியலையா அப்படிங்கறத கொஞ்சம் நம்ம டெஸ்ட் பண்ணலாம். हुआ है क्या नहीं ऐसा हम सोच के देखेंगे। ஏன்னா நம்ம கொஞ்சம் பயத்துக்குரிய நேரத்துல தான் இருக்கிறோம். क्योंकि हम ऐसे भयभीत समय में ही हैं। பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है, வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் प्रकाशित वाक्य में पढ़ेंगे 3ஆம் அதிகாரம் 3रा अध्याय 20ஆம் वचனத்தை வாசிங்க. 20वें वचन को हम पढ़ेंगे। இதோ வாசப்படியிலிருந்து தட்டுகிறேன், ஒருவர் என் சத்தத்தை கேட்டு போதும். பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है, இதோ வாசப்படியிலிருந்து தட்டுகிறேன், द्वार से मैं खटखटाता हूँ, ஒருவர் என் சத்தத்தை கேட்டு यदि कोई मेरे आवाज को सुनकर திறந்தால், खोले तो அப்ப அதுக்கு அர்த்தம் என்னது? इसका मतलब क्या है? சபையின் கதவு பூட்டப்பட்டிருக்கு. कलीसिया का द्वार जो है बंद है। சபைக்குள்ள கர்த்தர் இல்ல. कलीसिया के अंदर परमेश्वर नहीं है। நான் நேத்து அங்க பூனால இருக்கும்போது मैं कल पूना में जब था, அங்க
ஒரு சிஸ்டர் என்ன பேசுற நைட் ஃபுல்லா உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. एक बहन मुझसे बात कर रहे थे, रात भर बात कर रहे थे, கிட்டத்தட்ட 2:30 மணி வரைக்கும் என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. लगभग 2:30 बजे तक बात कर रहे थे. ஜோஷுவா பிரதர் வீட்ல வச்சு பேசிட்டு இருக்கோம். जोशुआ ब्रदर के घर से बात कर रहे हैं. அவங்க சபையில நடக்கிற கொடுமை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. वो उनकी कलीसिया में होने वाले सारे चीजों के बारे में बात कर रहे थे. அவங்க சபையில उनके कलीसिया में ஒரே சாபம் தான். श्राप ही है. நீங்க இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கலாட்டி आज तुम 1 लाख रुपया नहीं दोगे, உங்களுக்கு சாபம் வர போகுது. आपको श्राप आने वाला है. கர்த்தர் சொல்லிட்டாரு. परमेश्वर ने कह दिया. அதனால சாபம் உங்க மேல நிக்குது. इसलिए श्राप आपके ऊपर खड़ा है. இப்படி எல்லாம் சபிச்சு ऐसे श्राप दे देकर ஜனங்கள்ட்ட வந்து பாலை கறக்குறாங்க. लोगों से वो दूध निकालते हैं. எவ்வளவு கறக்குறாங்க தெரியுமா? कितना निकालते हैं. ஆனா அந்த பசுமாட்டுக்கு लेकिन उस गाय को ஆகாரத்தை கொடுக்க மாட்டேங்கறாங்க. भोजन नहीं देते हैं. அவங்கள்ட்ட வந்து பாலை மட்டும் கறக்குறாங்க. उनसे केवल दूध लेते हैं, ஆனா ஆகாரம் கொடுக்க மாட்டேங்கறாங்க. लेकिन भोजन नहीं देते हैं. அது எப்படி? वो कैसे? அடிச்சு பாலை கறக்குறாங்க. मार कर उसे दूध लेते हैं. நான் அதை பார்த்தேன். கர்த்தாவே, मैंने देखा प्रभु, என்ன அப்படி வைக்கல, அதனால கர்த்தருக்கு நன்றி. मुझे आपने ऐसा नहीं बनाया, उसके लिए धन्यवाद. மத்த ஜனங்கள் மீது வைக்கல, அதுக்காக நன்றி. दूसरों के मानिंद मुझे नहीं बनाया, उसके लिए धन्यवाद. எல்லாம் சபிச்சு வாங்குறாங்க. सब श्राप करके जीते हैं. அங்க நீங்க பாத்தீங்கன்னா वहां पर आप देखेंगे तो ரொம்ப கொடுமை நடந்துட்டு இருக்குது. बहुत कठोर चीज चल रहा है. சொல்ல முடியாத கொடுமைகள் நடக்குது சபைகள்ல. बोल नहीं सकते वैसे चीजें हो रही है. விபச்சார ஆவிகள் அங்க நடமாடிட்டு இருக்குது. विचार की आत्मा वहां पर मंडरा रही है. தேவன் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து வச்சிருக்கிறார். परमेश्वर ने हमें आंखों की पुतली के माने संभाला है. நம்ம பூனாக்குள்ள சர்ச்சை பத்தி நான் கேள்விப்படும்போது और पुना के कलीसिया के बारे में जब मैंने सुना, எனக்கு ரொம்ப வேதனை ஆயிட்டு. मैं बहुत मुझे दर्द हो गई. கர்த்தாவே, அந்த சபைகளை நான் உடைக்கணும் கர்த்தாவே. वो कलीसिया को मैं तोड़ना चाहता हूं. அங்க இருந்து ஜனங்களை வெளியே கொண்டு வாங்க. वहां से लोगों को बाहर लेकर आइए. தேவன் அவர்களை கொண்டு வரணும். आमेन. परमेश्वर उनको लेकर आना है. அவங்க குருட்டாட்டமா இருக்காங்க. वो अंधेपन में है. சபைக்குள்ள சர்ச்சுக்குள்ள கர்த்தர் இல்ல. परमेश्वर कलीसिया में नहीं है. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, लेकिन वो क्या कहते हैं? கர்த்தர் என்கிட்ட பேசினார். परमेश्वर ने मुझसे बोला. கர்த்தர் என்கிட்ட சொன்னார். परमेश्वर ने मुझसे बात किया. எப்படி காரியம்? कैसी बातें हैं? ஒரு தாய் एक माँ தன்னுடைய பிள்ளைய अपने बच्चों को கஷ்டப்பட்டு வளர்க்கறாங்க. वो बहुत तकलीफ से बढ़ाती हैं. அது வளர்த்து பெரியவங்கள ஆக்கின பிறகு और बड़ा होने के बाद ஒரு பாஸ்டர் போய், एक पास्टर जाकर, நான் தான் உங்களுக்கு டாடி, मैं आपका पिताजी हूँ, என் வைஃப் தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் மம்மி, और मेरी वाइफ तुम्हारे लिए माँ है, அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? ऐसे बोलेंगे तो कैसा रहेगा? அந்த பிள்ளை பெரிய பிள்ளை ஆன பிறகு वो बच्चे बढ़ने के बाद அவருடைய வருமானத்தை எல்லாத்தையும் பிடுங்குறாங்க. उसके आमदनी को वो खींचते हैं. அம்மாவுக்கு சாப்பாடு கூட கஞ்சி கிடைக்க और மாட்டேங்குது. माँ के लिए खाने के भी वांदे हैं. எவ்வளவு கொடூரம் நடக்கு பாருங்க. कितना भयंकर चीज हो रहा है. சபைக்குள்ள கர்த்தர் இல்லை. कलीसिया के अंदर मसीह नहीं है. கர்த்தர் சபைக்கு வெளியில நின்னுட்டு இருக்கிறார். मसीह कलीसिया के बाहर खड़ा है. சபையின் கதவு பூட்டப்பட்டு இருக்குது. कलीसिया का द्वार बंद है. எப்போ சபையின் கதவு பூட்டப்பட்டுச்சு? और कब वो बंद हुआ? இந்த இது லாக்டவுன் டைம்ல, वो लॉकडाउन के समय में உலகத்தில் இருக்கிற எல்லா சபையின் கதவும் பூட்டப்பட்டுச்சு. और संसार के सारे कलीसियाओं के द्वार बंद हो गए. அப்ப ஏழாவது சபை முடிஞ்சு போச்சா? सातवीं कलीसिया समाप्त हो गई क्या? இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறி போச்சு. ये भविष्यवाणी पूरा हुआ. இப்போ கர்த்தர் தட்டிட்டு இருக்கிறார். अब கர்த்தர் परमेश्वर खटखटाता है. இப்போ நம்ம நினைப்போம், எதுக்கு இவ்வளவு நம்ம சொல்றோம், யாரும் கேட்க மாட்டேங்கறாங்களே. इतना हम बोलते हैं, कोई सुनता नहीं. காது உள்ளவன் தான் கேட்பான். जिसको कान है वही सुनेगा. யார் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறாங்களோ, जो परमेश्वर की आवाज को सुनते हैं, அவங்க மட்டும் தான் கதவை திறப்பாங்க. केवल वो ही द्वार को खोलेंगे. வேற யாரும் கதவை திறக்க மாட்டாங்க. और कोई द्वार नहीं खोलेगा. இன்னைக்கு எத்தனை சபைகள் அப்படி இருக்காங்க சிந்திச்சு பாருங்க. कितनी कलीसियाओं में ऐसे है, देखिए. சபைக்குள்ள கர்த்தர் இல்ல. कलीसिया में परमेश्वर नहीं है. ஜனங்களை தம் பக்கமா இழுக்கறாங்க. लोगों को अपने तरफ खींचते हैं. இல்ல, நம்ம பக்கமா இழுக்க கூடாது. अपने तरफ नहीं खींचना. நீங்க பாஸ்டர் பக்கமா அட்டாச் ஆக கூடாது. आप पास्टर की तरफ अटैच नहीं होना நீங்க है. வார்த்தையின் பக்கம் தான் இருக்கணும். आप वचन की तरफ होना चाहिए. பவுல் சொன்ன மாதிரி, पौल ने जिस तरह कहा, பவுல் சொல்றாருல, पौल कहता है, நாங்களாவது हम வானத்திலிருந்து வருகிற தூதனாவது या स्वर्ग से उतरा हुआ कोई दूत வேறொரு சுவிசேஷ பிரசங்கித்தால் कोई और सुसमाचार को அவன் ले आए, சபிக்கப்பட்டவன். वो श्रापित है. இதுதான் நான் சொல்ல முடியும். इसे ही मैं कह सकता இன்னைக்கு हूं. நான் செய்தியை கொடுக்கிறேன். आज मैं संदेश देता हूं. நாளைக்கு ஒருவேளை நான் அந்த செய்தியை விட்டுட்டு போனேன்னா, यदि मैं इस संदेश को छोड़कर जाऊं, நீங்க ஏன் பின்னால வர கூடாது. आप मेरे पीछे नहीं आना है. நீங்க யெகோஷுவா பின்னால தான் இருக்கணும். आप यहोशुआ के पीछे ही रहना है. அவர்தான் நமக்கு வேணும். वही हमारे लिए चाहिए. அவருக்காக தான் உங்க இதயத்தை திறக்கணும். उसके लिए ही अपने मन को खोलना है. இன்னைக்கு बदलापुर आज बदलापुर के अंदर நம்ம வேட்டையை ஆரம்பிக்கணும். हम उसके
शिकार को चालू करना है, நம்ம வேலை ஆரம்பிக்கணும். हम हमारे शिकार को चालू करना है, ஆத்துமாக்களை ஜெயிக்கணும். आत्माओं को जीतना है ஆத்துமாக்களை கர்த்தர் பக்கம் சேர்க்கணும். और आत्मा को परमेश्वर की ओर जोड़ना है। இத நம்ம செஞ்சே ஆகணும். इसे हम जरूर करना है। கர்த்தருடைய சமூகத்துல போகும்போது और परमेश्वर के सम्मुख में जाते समय நம்ம வெறும் கையா போக கூடாது. हम खाली हाथ नहीं जाना। ஒரு ஆத்மாவதிய கூட்டி போண்டமா, एक आत्मा तो भी लेकर नहीं जाना। ஒரு ஆத்மால பத்தாது. एक आत्मा काफी नहीं, ஆயிரக்கணக்கான ஆத்மா நான் கூட்டி போணும் हजारों கர்த்தாவே. की संख्या में आत्मा को लेकर जाना है। நான் உம்முடைய சமூகத்துக்கு வரும்போது मैं तेरे चरणों में आते समय ஆயிரக்கணக்கான ஆத்மா நான் கொண்டு வரணும். और हजारों की संख्या में आत्माओं को ले அந்த आऊंगा। வாஞ்சை உங்களுக்கு இருந்தால் वो प्यास यदि होगा तो அது நடக்கும். वो जरूर होगा। அந்த பூனாக்குள்ள அந்த சர்ச்சை பத்தி கேள்விப்படும்போது पुना के उस कलीसिया के बारे में सुनते समय அவங்க மைண்ட் ஃபுல்லா பணத்துல இருக்குது. उनका विचार पूरे पैसे के ऊपर है அங்க பணம் குவியுது. और वहां पर पैसे आता है ஏன்னா அவங்க மனசெல்லாம் பணத்து மேல இருக்குது. क्योंकि उनका मन पूरा पैसे के ऊपर है। நம்ம மனசு பணத்து மேல வேண்டாம். हमारा मन पैसों के ऊपर नहीं, நம்ம மனசு வார்த்தையின் மேல இருக்கட்டும். हमारा मन वचन के ऊपर होने दो। நம்ம மனசு யெகோஷுவா மேல இருக்கட்டும். हमारा मन यहोशुआ के ऊपर होने दो। அவர் எல்லாத்தையும் சந்திப்பார். वो सब कुछ करेगा। நீதிமான் 7 தடவை விழுவான், और धर्मी 7 बार गिरेगा, எழும்புவான், उठेगा। ஒரு ரேப்சர் நடக்குது. एक रैप्चर हो रहा அந்த है, ரேப்சர்ல நம்ம वो இருக்கணும். रैप्चर में हम रहना है। இன்னைக்கு பலத்தின் மிகுதியில ஓடிட்டு இருக்கோம். आज बल के बल से हम भाग रहे हैं। ஒருவேளை 2020ல हो सकता है 2020 2020 में லாக்டவுன் டைம்ல लॉकडाउन के समय में ஏழாவது சபையின் காலம் முடிவடைஞ்சிட்டுனா यदि समाप्त हुआ होगा तो அப்ப நம்ம இப்போ இந்த பலத்தின் மிகுதியில தான் ஓடிட்டு இருக்கோம். अब हम बल से ही दौड़ रहे हैं। ஒரு அடையாளம் நமக்கு தெரியுது. एक चिन्ह हमें दिखता है। சபை ஏழாவது சபையின் காலத்துல 7वीं कलीसिया काल में சபை அடைக்கப்படும் சொல்லி ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். और कलीसियाएं बंद होगी करके एक चिन्ह को दिया है। அந்த அடையாளம் நடந்துட்டு वो चिन्ह हो चुका। அப்ப ஒருவேளை முடிஞ்சு போச்சா? तो हो सकता है समाप्त हो गया क्या? அப்ப கர்த்தருடைய வருகை எப்ப இருக்கும்? तो परमेश्वर का आगमन कब होगा? எந்த நேரத்துல இருக்கும்? कोई भी समय में होगा। இந்த பலத்தின் மிகுதியில நடந்துட்டு இருக்கோம். ये बल से चल रहे हैं। அவர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. वो इंतजार कर रहा அந்த है, கடைசி ஆடு உள்ள வர்றதுக்காக. आखिरी भेड़ के इंतजार में है। ஒருவேளை இன்னைக்கு கடைசி ஆடு உள்ள வந்துட்டுனா हो सकता है आज वो आखिरी भेड़ अंदर आ गई तो நம்மள எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவோம்? हम में से कितने लोग स्वर्ग जाएंगे? எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்படுதல இருப்போம்? कितने लोग उठाए लिए जाने में जाएंगे? நம்மளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் திருப்புங்க. हमारे जीवन को थोड़ा पलटेंगे। நம்ம மத்தவங்கள பார்க்க வேண்டாம். हम दूसरों को नहीं देखना है, யெகோஷுவா மட்டும் பாருங்க. यहोशुआ को ही देखना है। அவர்தான் நமக்கு எல்லாம். आमीन, वही हमारे लिए सब कुछ है। இந்த உலகத்துல நிறைய பேர் உதவி செய்வாங்க. इस संसार में बहुत सारे लोग काम करेंगे, நானே உங்களுக்கு உதவி செய்றேன்னு வைங்களேன். मैं ही आपको मदद करता हूं तो உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. आपको 1 लाख रुपया जरूरत है, நான் 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்கிறேன். मैं आपको 1 लाख रुपया देता हूं। நீங்க எனக்கு அடிமை ஆக கூடாது. आप मेरा गुलाम नहीं बनना। நான் உங்களுக்கு பணத்தை கொடுத்ததனால मैं आपको पैसे देने की वजह ஐயோ से, பாஸ்டர் பணத்தை கொடுத்திருக்காங்க, पासवान ने पैसे दे दिए, அதனால நம்ம கரெக்ட்டா சர்ச்சுக்கு போணும், इसलिए हम सही तरीके से कलीसिया जाना है। எனக்கு பயந்து வரக்கூடாது. मुझे डर कर कलीसिया में नहीं ஒரு आना। மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. एक मनुष्य को नहीं डरना है। உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நான் கொடுத்தேன்னா आपको 1 लाख रुपया यदि मैंने दिया, அது தேவன் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். परमेश्वर ने आपको मदद किया है, அப்ப அவருக்கு தான் பயப்படணும். तो उसको ही डरना है, மனிதனுக்கு பயப்படக்கூடாது. मनुष्य को नहीं डरना है। இந்த கடைசி நாட்கள்ல ये आखिरी दिनों में மனிதனுக்கு பயப்படுற ஒரு சூழ்நிலை இருக்குது. मनुष्य से डरने का परिस्थिति है, பாஸ்டர்ஸ்க்கு பயப்படுற ஒரு சூழ்நிலை இருக்குது. पासवान को डरने का परिस्थिति है। நம்ம அப்படி இருக்க வேண்டாம். हम ऐसे नहीं होना, யெகோஷுவாவுக்கு மட்டும் பயப்படுங்க. केवल यहोशुआ से डरना है। அவருக்கு பயப்படாத ஒரு பயம், उसको अगर नहीं डरेंगे तो ஒரு பாஸ்டருக்கு பயந்து பிரயோஜனம் இல்ல. एक पास्टर से डर के कुछ फायदा नहीं। எனக்கு பயந்து ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? मुझसे डर के कुछ फायदा है क्या? ஒரு பிரயோஜனம் இல்ல. कोई फायदा नहीं। அவருக்கு பயந்தோம்னா उसको डरेंगे तो அவர் உங்களை वो ஆசீர்வதிப்பார். आपको आशीष देगा। அதுதான் ஞானத்தின் ஆரம்பம். वही बुद्धि का शुरुआत है। நீதிமான் 7 தடவை விழுவான், धर्मी 7 बार गिरेगा, ஆனா எழும்புவான். लेकिन उठेगा। ஆனா துன்மார்க்கன் लेकिन दुष्ट அந்த தீ மேலே இடறி விழுவான். वो विपत्ति के अंदर गिरेगा, அந்த மகா உபத்திர காலத்துக்குள்ள போவாவே. वो विपत्ति के समय में चले இன்னைக்கு जाएगा। நம்ம அப்படிப்பட்ட காரியத்துல சிக்க கூடாது. आज हम उस परिस्थिति में नहीं होना चाहिए। பலத்தின் மிகுதியில ஓடிட்டு இருக்கிறோம். हम बल से दौड़ रहे हैं, ரொம்ப ரொம்ப கஷ்டமான நேரத்துல இருக்கிறோம். बहुत ही कठिन समय में हम हैं। ஒருவேளை கர்த்தர் இந்த நாட்கள்ல வந்துட்டாருன்னா हो सकता है परमेश्वर इन दिनों में आ गए तो நீங்க பரலோகத்துக்கு போயிருவீங்க. आप स्वर्ग चले जाओगे। உங்க உறவினர்கள், आपके रिश्तेदार,
நரத்து போட்டுமா? वो नरक में जाने दो क्या? உங்க உறவினர்கள் நரத்து போலாமா? आपके रिश्तेदार नरक में जाए? எப்பா நான் மட்டும் போனா போதும்பா. मैं जाऊं तो काफी है. எங்க குடும்பத்துல ஒரு அங்கிள் உண்டு. हमारे परिवार में एक अंकल है. தும்மல் போட்ட உடனே वो जैसे छींक आती है, கர்த்தாவே என்ன மட்டும் காப்பாத்துயான்னு சொல்லுவாங்க. है प्रभु केवल मुझे मदद करो, என்ன மட்டும் காப்பாத்துயா, केवल मुझे बचाओ. இதே மாதிரி நம்ம இருக்க கூடாது. ऐसे हम नहीं रहना. என்ன மட்டும் காப்பாத்துங்க அப்படினு சொல்ல கூடாது. केवल मुझे बचाओ करके नहीं बोलना. உங்க உறவினர்களுக்கு லிஸ்ட் போடுங்க. आपके रिश्तेदारों का लिस्ट बनाइए. யார் எந்த கோண இருந்த முக்கில இருந்தாலும், और कोई भी कोने में क्यों ना हो, அந்த லிஸ்ட போட்டு उस लिस्ट को बनाकर அவங்களுக்காக ஜெபிங்க. उनके लिए प्रार्थना कीजिए. அவங்க உங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வருவதற்கு, वो परमेश्वर के राज्य के अंदर आने के लिए, தேவனுடைய பாதையில வருவதற்கு, परमेश्वर के मार्ग में आने के लिए உங்களுக்கு பாதை காமிப்பா. आपके लिए मार्ग दिखाएंगे. அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? वो उद्धार पाने के लिए आप क्या करना है? கர்த்தர் இந்த வழியை காமிப்பார். परमेश्वर ये मार्ग को दिखाएगा. செய்து பாருங்களேன். करके देखिए. ஆடு வந்து என்ன செய்யணும்? भेड़ क्या करना है? குட்டி போடணும். ஆடு என்ன செய்யணும்? हाँ, भेड़ क्या करना है? போடணுமா போடக்கூடாதா? वो क्या करना है? நட்ராஜன் பிரதர், ஆடு குட்டி போடுங்களா? वो भेड़ जो है बच्चा देना है. ஆடு குட்டி போடணும். और भेड़ बच्चा देना है. இல்லாட்டி கசாப் கடைக்கு போயிரும். नहीं तो वो कसाब के दुकान में जाएगा. ஆமா, அதனால ஆடு குட்டி போடணும். वो भेड़ जो है बच्चा देना है. நம்ம தான் ஆடுகள், हम ही भेड़ हैं. நம்ம குட்டி போடணும்னு அர்த்தம் என்ன? और हम बच्चा देना है मतलब क्या நம்ம मतलब है? மூலமா நிறைய பேர் ரட்சிக்கப்படணும். हमारे द्वारा बहुत सारे उद्धार पाना है. அதுதான் நீங்க குட்டி போடுறது. वही बच्चा देने का मतलब है. அப்ப இந்த வாரம் நீங்க எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுங்க. और इस हफ्ते में आप सभी के लिए प्रार्थना कीजिए. கர்த்தாவே என் மூலமா எனக்கு நான் குட்டி போடணும் கர்த்தாவே. और मैं बच्चा देना है प्रभु. எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. मुझे मदद कीजिए. 4 ஆத்மாக்களை நான் சந்திக்கணும். 4 आत्मा को मैं मिलना है. கர்த்தர் கிருபை செய்வார். परमेश्वर अनुग्रह करेगा. हालेलुया. हालेलुया. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் और धर्मी 7 बार गिरे तो அவன் எழுந்திருப்பான். वो उठेगा. ஆனா துன்மார்க்கன், लेकिन दुष्ट அவன் எங்க விழுவானா? वो कहां गिरेगा? தீமையில விழுவான். वो विपत्ति में गिरेगा. ஒரு உபத்திர காலம் வருது. एक विपत्ति आता அந்த है. உபத்திர காலத்துல அவன் விழுவான். वो विपत्ति के समय में गिरेगा. பாருங்க, நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம், और नीति वचन 26वां अध्याय, அதுல 16ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें 16वें वचन को हम पढ़ेंगे. திரும்ப வாசி. புத்தியுள்ள மறு உத்தரவு சொல்ல தகும் 7 பேரை பார்க்கிலும் சோம்பேறி தன் பார்வைக்கு அதிக ஞானம் உள்ளவன். ஹிந்தில வாசிங்க. பாருங்க, ஒரு சோம்பேறி என்ன நினைக்கணும்? एक आलसी अपने आप को क्या सोचता है? புத்திமதிகளை சொல்லுகிற 7 மனுஷனை பார்க்கிலும், और बुद्धि बताने वाले 7 मनुष्यों के अंतर पर நான் ரொம்ப புத்திசாலி, मैं बहुत बुद्धिमान हूँ. சோம்பேறி என்ன நினைக்கணும்? आलसी क्या सोचता है? புத்தி சொல்லுகிற 7 புத்திமான்களுக்கு, और जितना जो 7 बुद्धिमान जो बुद्धि देते हैं, அவங்கள விட இவன் தான் புத்திசாலி நினைப்பானா? उससे ये खुद अपने आप को अधिक बुद्धिमान समझता அந்த है. 7 நபர் யாரு? वो 7 व्यक्ति कौन है? 7 சபையின் தூதர்கள். 7 कलीसिया के दूत. அவங்களே கர்த்தர் ஞானத்தினால் அபிஷேகம் பண்ணினார். उनको परमेश्वर ज्ञान से अभिषेक किया. ஒவ்வொரு சபைக்கும் அவங்க ஆலோசனை கொடுக்கறாங்க. हर एक कलीसिया को वो शिक्षण देते हैं. அவங்க ஞானத்தின் ஆலோசனை கொடுக்கறாங்க. वो बुद्धि के शिक्षण देते हैं. ஆனா சோம்பேறி என்ன நினைக்கணும்? लेकिन आलसी क्या सोचता है? அவங்கள விட நான் புத்திசாலி, मैं उनसे भी अधिक बुद्धिमान हूँ. அவங்கள விட நான் புத்திசாலி. उनसे भी अधिक बुद्धिमान हूँ. இன்னைக்கு அப்படிப்பட்டவங்க தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. आज ऐसे ही बहुत सारे लोग हैं. 7 தூதர்கள் சொன்ன அந்த உபதேசத்தை விட और 7 दूत जो संदेश दिए थे, நான் தான் அதிக புத்திசாலி. मैं ही अधिक बुद्धिमान हूँ. இன்னைக்கு சபைகள் அப்படிதான் நடக்குது. आज कलीसियाओं में ऐसे ही चल रहा அவங்க है. இன்னைக்கு பவுலுடைய உபதேசத்தை கொடுக்கிறது இல்ல. आज वो पौल के संदेश को नहीं देते. பவுல் முதலாவது சபையின் தூதன். पौल पहले कलीसिया का दूत है. அந்த தூதனுடைய செய்தி அவங்களால கொடுக்க முடியல. वो दूत का संदेश वो दे नहीं सकते. 7வது சபையின் தூதன் யாரு? 7वीं कलीसिया का दूत कौन है? பிரனாம் வந்து 7வது சபையின் தூதன். भाई ब्रनाम 7वीं कलीसिया का दूत है. அவர் ஞானத்தின் ஆலோசனையை கொடுத்திருக்கிறார். बुद्धि के शिक्षण को दिया है. ஆனா சோம்பேறி என்ன செய்வா? लेकिन आलसी क्या करेगा? அவரை விட நான் புத்திசாலி, मैं उससे भी अधिक बुद्धिमान हूँ. பவுலை விட நான் புத்திசாலி, मैं पौल से भी बुद्धिमान हूँ. இவன் அப்படிதான் நினைப்பானா? ये ऐसे ही सोचेगा. இந்த
சோம்பேறிய ये जो आलसी है எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க தெரியுமா? इब्रानी भाषा में क्या बोलते हैं? அத எட்சல் அப்படினு சொல்லி சொல்வாங்க. यत्सल बोला जाता है. எட்சல் அப்படினா यत्सल का मतलब சோம்பேறி, आलसी. எட்சல் அப்படினு சொல்லி சொல்வாங்க. यत्सल बोलते हैं. इस எட்சல் அப்படினா சோம்பேறி. यत्सल का मतलब आलसी. சோம்பேறிக்கு என்ன சொல்வாங்க? आलसी को क्या बोलते हैं? எட்சல். यत्सल. எட்சல் அப்படினா சோம்பேறி. यत्सल का मतलब आलसी. இதுல इसमें இந்த கடைசி சால் और आखिरी में जो साल है, இந்த சால்ன்ட்டு எடுத்தாச்சுனா साल करके लेंगे तो அதுக்கு அர்த்தம் उसका मतलब है ஷேட் அப்படினு சொல்லி அர்த்தம். ஷேடோ और छावनी का मतलब है. ஒரு நிழல் அப்படினு சொல்லி அர்த்தம். छावनी करके मतलब है. இந்த நிழல் எங்க இருக்கா? ये छाव कहां पर है? இந்த முதல் எழுத்து, ये पहला अक्षर, இந்த முதல் எழுத்து வந்து ஆயின். ये पहला अक्षर आइन है. ஆயின் அர்த்தம் என்னது? आइन का मतलब क्या है? ஆயின்னா கண்ணு. आइन का मतलब आंख है. அப்ப அவங்க கண்ணு மேல என்ன இருக்குது? तो उनके आंख के ऊपर क्या है? ஒரு நிழல் இருக்குது. छाव है. சோம்பேறியின் கண்ணு மேல और आलसी के आंख के ऊपर ஒரு நிழல் இருக்கும். एक छाव है. அவங்களால கண்ணு முழிச்சு பார்க்க முடியாது. वो आंख उठाकर देख नहीं सकता. ஆவிக்குரிய குருடர்களா இருப்பாங்க. वो आत्मिक अंधे हैं. கண் சொருகி போன குருடர்கள். और आंख छोटा हुआ अंधा. இவங்க அந்த கண்ணு மேல और इनके आंख के ऊपर ஒரு ஷேடோ விழுந்து போயிருக்கும். एक छाव गिरा हुआ है. முன்னால நிக்கிறது ஒண்ணு கிளியரா தெரியாது. वो सामने जो है वो दिखेगा नहीं. தொட்டு பார்த்துட்டு हाथ लगाकर அந்த யானுடைய தந்தத்தை தொட்டு பார்த்துட்டு और हाथी के सूंड को हाथ लगाकर இது என்ன மாதிரி இருக்குது? பாம்பு மீதியா? பாம்பு மாதிரி இருக்குன்னு சொல்லுவானா? ये एक अजगर के मानित है करके बताएगा. அவன் தான் தன்னை ஞானி நினைக்கிறான். वो अपने आप को बुद्धिमान समझता है. இந்த 7 தூதர்களை ये 7 दूतों को அவங்க கொடுத்த ஆலோசனைகளை उनके शिक्षणों को அவன் மதிக்க மாட்டான். वो उसे आदर नहीं करेगा. அத மதிக்காம उसे आदर न करते தான் हुए தான் ஞானி खुद ही बुद्धिमान அப்படி है சொல்லி ऐसे सोचकर இந்த சோம்பேறி நினைப்பானா? ये आलसी सोचेगा. இந்த சோம்பேறிக்கு எபிரேய மொழியில என்னது? ये आलसी को इब्रानी भाषा में क्या बोलते हैं? எட்சல். यत्सल. அத நீங்க டீகோட் பண்ணீங்கன்னா उसे यदि आप डिकोड करेंगे அவன் கண்ணு மேல ஒரு நிழல் இருக்குது. उसके आंख में एक छाव है. அந்த நிழல் இருக்கிறதுனால छाव होने की वजह से அவனால பார்க்க முடியல. वो देख नहीं सकता. அவன் தெளிவா பார்க்க முடியல. वो सीधा देख नहीं सकता. கண் சுருங்கி போன ஒரு குருடன். और आंख छोटा हुआ ऐसा एक अंधा है. இன்னைக்கு இந்த குருடர்கள் और ये अंधे இன்னைக்கு நிறைய சர்ச்சஸ் நடத்திட்டு இருக்காங்க. बहुत सारे कलीसियाओं को चला रहे हैं. குருடன் வழிகாட்டினால், अगर अंधा चलाएगा तो, குருடன் குருடனுக்கு வழிகாட்டினால், अगर अंधा अंधे को चलाएगा तो ரெண்டு பேர் எங்க தான் விழுவாங்க? दोनों कहां गिरेंगे? குழியில தான் விழுவாங்க. खड्डे में गिर जाएंगे. இன்னைக்கு சபையுடைய போதகர், आज कलीसियाओं के शिक्षक, அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு இருக்கணும். उनके आंखें खुला रहना चाहिए. யெகோஷுவா பற்றி திறக்கப்பட்டு இருக்கணும். यहोशुआ के बारे में खुला होना चाहिए. அவர் எப்படிப்பட்டவர்? वो किस प्रकार का है? அத தெளிவா சொல்லக்கூடியவர்களா இருக்கணும். उसे स्पष्ट बताने वाले होना चाहिए. கண் சொருகி போனவர்கள் எப்படி இருப்பாங்க? और आंख जिनका छोटा हो जाता है कैसे रहते हैं? கதவு தட்டுறார் கர்த்தர். परमेश्वर खटखटाता है. கதவு திறந்து பார்த்துட்டு दरवाजा खोलकर ஒண்ணுமே தெரிய மாட்டுக்கு. कुछ भी नहीं दिख रहा है. கண் எப்படி இருக்குது? आंख कैसा है? அங்க ஒரு நிழல் இருக்குது. वहां पर एक छाव है. அங்க ஒரு கருப்பு உருவம் வந்து மறைச்சு இருக்குது. वहां पर एक काला सा शरीर रूप आके वहां पर बंद किया है. நிக்கிறது யாருன்னே தெரிய மாட்டுக்குது. वो सामने कौन खड़ा है वो नहीं திறந்த दिखता. கதவை திரும்ப அடைச்சிருவாங்க. और जो दरवाजा को खोले उसे दोबारा बंद कर ஏன்னா देंगे. கண் சுருகி போன குருடர்கள். क्योंकि उनका आंख छोटा हो गया ऐसे अंधे அவங்களுக்கு हैं. எவ்வளவுதான் செய்தி கொடுங்க, कितना भी संदेश दो, அவங்க தான் ஞானி நடப்பாங்க. वो अपने आप को बुद्धिमान समझते முதலாவது हैं. அவங்க கண்கள் திறக்கப்படணும். सबसे पहले उनकी आंखें खुलना है. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? आज हम कैसे हैं? நம்ம இன்னைக்கு சோம்பேறியா இருக்கிறோமா? आज हम आलसी हैं क्या? சோம்பேறினா எப்படி? आलसी मतलब क्या है? தேவனுடைய வார்த்தையை தியானிக்காத சோம்பேறி. परमेश्वर के वचन को ध्यान न करने वाला आलसी. 7 பேரு 7 लोग இவங்க ஞானமா ஆலோசனை கொடுக்கறாங்க. ये बुद्धि के साथ शिक्षण दिए 7 சபைக்கு ஆலோசனை கொடுக்கறாங்க. और सातों कलीसिया को शिक्षण देते हैं. அந்த ஆலோசனை இவங்க கேட்க மாட்டாங்க. उस शिक्षण को ये नहीं सुनेंगे. நான் தான் ஞானி, मैं ही बुद्धिमान அப்படினா என்னது? इसका मतलब क्या है? அவங்க கொடுத்த செய்தியை கேட்க மாட்டாங்க. वो सुनने जो संदेश उन्होंने दिया उसे नहीं सुनेंगे. நான் தான் ஞானி, मैं ही बुद्धिमान என்னை விட யாரும் செய்தி கொடுக்க முடியுமா? मुझे छोड़ के और कोई संदेश दे सकता है செய்தியை क्या? கேட்கவே மாட்டாங்க. वो संदेश को सुनेंगे ही नहीं. இதுதான் சோம்பேறி. यही आलसी है. இவங்க கண்ணுல ஒரு பர்தா கிடக்குது. इनके आंखों में एक पर्दा है. இவங்க கண்ணுல ஒரு நிழல் இருக்குது. इनके आंखों में एक छाव है. அதனால தான் இவங்க தன்னே ஞானி நினைப்பாங்க. इसलिए वो अपने आप को बुद्धिमान समझेंगे. ஆனா அந்த 7 பேர் கொடுத்த செய்தியை, लेकिन ये 7 जन जो संदेश दिए, இந்த 7 பேர் கொடுத்த ஆலோசனையை ये 7 जन जो शिक्षण दिए हैं, அவங்க கேட்க மாட்டாங்க. वो
वो नहीं सुनेंगे, அத வாசிக்க மாட்டாங்க, उसे पढ़ेंगे नहीं, அவங்க சொல்ற ஆலோசனையை புரிஞ்சு கொள்ள वो மாட்டாங்க. जो संदेश देते हैं उसे सुनेंगे இன்னைக்கு समझेंगे நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? नहीं। आज हमारा जीवन कैसा है? நம்ம இந்த கர்த்தர் வேதம் சொல்லுது, कलाम कहती है நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் धर्मी 7 बार गिरे तो भी அவன் மறுபடியும் எந்திப்பான். वो दोबारा उठेगा। 7 தடவை விழுவான், वो 7 बार गिरेगा, 7ஆம் சபை விழும். 7वीं कलीसिया गिरेगी 7ஆம் சபை விழுந்து போச்சு, और 7वीं कलीसिया गिर चुकी है, அது ஸ்தாபனம் ஆயிட்டு. वो स्थापन बन गया है। எண்ட் டைம் அப்படிங்கிற ஒரு முத்திரையில और एंड टाइम ऐसे एक मोहर लगाकर அவங்க இப்போ ஸ்தாபனம் ஆயிட்டாங்க. वो एक स्थापन बन गए। ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செய்தியை பிடிச்சிட்டு இருக்காங்க. हर कोई एक एक संदेश को पकड़ के बैठे இனிமே हैं। வெளிப்பாடே கிடையாது. अभी अब प्रकाश नहीं होगा। என்னைக்கு வெளிப்பாடே கிடையாதுன்னு சொல்றாங்களோ, और जिस दिन वो अभी प्रकटीकरण नहीं होगा करके அவங்க बोलते हैं, ஸ்தாபனம் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். वो स्थापन हो गए मतलब ஒரு है। ஒரு ஒரு வெளிப்பாடு एक प्रकटीकरण அது ஒரு நதி போல, वो एक नदी के समान है। அந்த அந்த தண்ணி ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும், वो अब बहता ही रहता है, அது நிக்காது, वो नहीं ठहरता, அது வெளிப்பாடு ஆயிட்டே இருக்கும். वो प्रकटीकरण होते ही रहता है। உங்களுக்கு வெளிப்பாடு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. परमेश्वर आपको प्रकटीकरण देते அது रहेगा। ஓடுற நதி, वो चलने वाला नदी है। அது தேங்கி போய் நின்னுட்டுனா, यदि वो वहां पर ठहर गई तो தேங்கின இடத்துல उस जिस जगह पर ठहर गई है நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிரும். वहां पर भास मारने लगता அந்த है। இடத்தை தண்ணி குடிக்க முடியாது. उस जगह के पानी को पी नहीं ஆனா सकते। நதி ஓடிட்டு இருந்துச்சுன்னா, लेकिन यदि वो नदी दौड़ता है तो அந்த தண்ணி நீங்க குடிக்கலாம். उस पानी को आप पी सकते हैं। அந்த தண்ணியில ஒரு காரியமும் இருக்காது. उस पानी में कुछ नहीं होगा। அதை நீங்க குடிக்கிறதுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். उसे आप पीने के लिए इस्तेमाल कर सकते हैं। வெளிப்பாடு அப்படிதான். और प्रकटीकरण ऐसे ही है। வெளிப்பாடு ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். प्रकटीकरण वहां चलते ही रहेगा। நீங்க தான் கேட்ச் பண்ணணும். आप ही उसे पकड़ना है। நம்ம சோம்பேறிமே உட்கார்ந்துட்டு இருந்தா, हम आलसी के मानित बैठे रहेंगे तो நம்ம அதை கேட்ச் பண்ணாம உட்கார்ந்துட்டு இருந்தா, हम उसे पकड़ेंगे नहीं, ऐसे ही छोड़ देंगे तो நம்ம நம்மளே ஞானி நினைச்சிட்டு हम இருக்கோம். अपने आप को बुद्धिमान समझ रहे हैं। அப்படி இருக்க கூடாது. ऐसा नहीं सोचना है। 7வது சபை விழுந்துரும், 7वीं कलीसिया गिरेगी, ஆனா பெலத்தின் மிகுதியில நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். लेकिन बल से हम चल रहे हैं। ஒருவேளை 7வது சபை முடிஞ்சிட்டுனா, हो सकता है 7वीं कलीसिया समाप्त हो गया तो எனக்கு அப்படிதான் தோணுது. मुझे ऐसे ही लगता है। அது 2020லே முடிஞ்சு போச்சு நான் நினைக்கிறேன். 2020 में समाप्त हो गया ऐसा मुझे लग रहा இப்போ है। கர்த்தர் தனிப்பட்ட நபரை கூப்பிட்டு இருக்காரு. अभी परमेश्वर व्यक्तिगत रूप में बुला रहा है। இப்போ நான் எங்கெங்க மீட்டிங் நடத்தறனோ, जहां मैं मीटिंग चलाता हूं, அந்த மீட்டிங்ல நீங்க வந்து பாருங்க. उस मीटिंग में आके देखिए, எல்லா சர்ச்சில இருந்து ஒவ்வொரு ஆள் இருப்பாங்க. सारे कलीसियाओं में से एक एक व्यक्ति ஒரே रहेंगे। சர்ச்சில உள்ளவங்க இருக்க மாட்டாங்க. एक ही कलीसिया के लोग नहीं रहेंगे। அப்ப இது என்ன? तो ये क्या है? கர்த்தர் கதை தட்டுறாரு, परमेश्वर खटखटाता है, அவங்க வராங்க. वो आते हैं। எப்படி தான் வராங்கன்னு எனக்கு वो தெரியல. कैसे आते हैं मुझे नहीं मालूम, ஆனா வர்றாங்க அவங்க. लेकिन वो आते हैं। கர்த்தர் அவங்க மூலமா கிரியை செய்றாரு. परमेश्वर उनके द्वारा क्रिया करता है। பாருங்க, தேவன் அதிசயத்தை செய்கிற தேவன். परमेश्वर अद्भुत को करता है। வெளிப்பாடு வரும்போது प्रकाश आते समय நீங்க அதை பிடிச்சுக்கிடுங்க. आप उसे पकड़ लीजिए। வெளிப்பாட வச்சு தான் நீங்க ஜெபம் பண்ணணும். वो प्रकाश को रखकर ही आप प्रार्थना करना அந்த है। வெளிப்பாட வச்சு நீங்க ஜெபிச்சீங்கன்னா, प्रकटीकरण को रख के प्रार्थना करेंगे உங்க ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார். आपके प्रार्थना को परमेश्वर स्वीकार करेगा। வெளிப்பாடு இல்லாத ஜெபம் और प्रकटीकरण के बिना जो प्रार्थना है அவர் அங்கீகரிக்க மாட்டார். उसे वो स्वीकार नहीं करता। உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்குது? आपका प्रार्थना कैसा है? நல்ல வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. वचन बोल बोल कर प्रार्थना कीजिए। வெளிப்பாட சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. प्रकटीकरण बोल कर प्रार्थना कीजिए। கர்த்தர் உங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணி தருவார். परमेश्वर आपके कामों को सफल देगा। ஹalleluya. हालेलुया। சோ நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் तो धर्मी 7 बार गिरे तो भी அவன் எழுந்திருப்பான். वो उठकर खड़ा होगा। ஆனா சோம்பேறி என்ன செய்வானா? लेकिन आलसी क्या करेगा? நல்ல புத்திமதி சொல்லுகிற 7 புருஷர்களை பார்க்கிலும் और जो समझदार 7 पुरुषों के सामने நான் தான் ஞானி நினைப்பானா? अपने आप को अधिक बुद्धिमान அவனுக்கு समझेगा। அதிகமா வெளிப்பாடு இருந்துச்சு நினைப்பானா? उसको ही ज्यादा प्रकाश मिला ऐसा लगेगा। என்கிட்ட ஒரு பிரதர் சொன்னாங்க, मेरे पास एक भाई ने कहा, பிரதர் எனக்கு ஒரு அருமையான வெளிப்பாடு கிடைச்சது பிரதர். भाई मुझे एक अद्भुत प्रकटीकरण मिला। என்ன பிரதர் அப்படின்னு கேட்டேன். क्या करके मैंने पूछा? நோவா பேழைக்குள்ள போனா नुआ नाव के अंदर गया நான் ஆர்வமா கேட்டுட்டு இருக்கேன். சரி और சொல்லுங்க. मैं उत्सुकता से सुन रहा हूँ। வெளிப்பாடு சொல்ல போறாங்க. प्रकटीकरण को बोलने वाले हैं। நோவாவும் அவனுடைய பிள்ளை எல்லாம் எங்க போனாங்க? பேழைக்குள்ள போயிட்டாங்க. नोआ उसके बच्चे सब अंदर गए। கர்த்தர் கதவு பூட்டினாரு. परमेश्वर ने ताला लगाया மெதுவா சொல்லிட்டு இருக்காரு. நான் ஆர்வமா துடிச்சிட்டு இருக்கேன். और धीरे धीरे बोल रहा है, मैं उत्सुकता से सुन रहा हूँ। 7 நாள் கழிச்சு மழை பெஞ்சது. और 7 दिन के बाद बरसात हुई। அதுக்கு அப்புறம் ஏதோ வெளிப்பாடு இருக்குமோ? उसके बाद कोई प्रकटीकरण होगा क्या? அந்த மழை பெஞ்சு தண்ணி பெருகும்போது और उस बारिश गिर के पानी से जब भरा, நோவா தாத்தாவுடைய और नोआ का जो है, நோவாவுடைய சித்தப்பா வந்திருப்பாரு. और नोआ का चाचा आया होगा। இதுதான் வெளிப்பாடா.
சித்தப்பா வந்திருப்பாரு, ये प्रकटीकरण है, ये उसका चाचा आया होगा, மாமா வந்திருப்பாரு, उसका मामा आया होगा, எல்லாரும் கதை தட்டிப்பாங்க பிரதர். सभी लोगों ने उसे खटखटाया होगा भाई। இது வெளிப்பாடு. ये प्रकटीकरण है। வெளிப்பாடு யாரை பற்றினா, और प्रकटीकरण किसके बारे में? யெகோஷுவாவை பற்றினதுதான் வெளிப்பாடு. यहोशुआ के बारे में ही प्रकटीकरण है, மத்தது எல்லாம் இன்ஃபர்மேஷன். बाकी सब जानकारी है। யெகோஷுவா பற்றின வெளிப்பாடு தான் உண்மையான வெளிப்பாடு. यहोशुआ के बारे में जो जानकारी है वही प्रकटीकरण है। இன்னைக்கு உங்க மத்தியில வெளிப்பாடு ஃப்ளோ ஆகும்போது, आज आपके बीच में जब प्रकटीकरण आता है, சபை அந்த வெளிப்பாடை பிடிக்கணும். कलीसिया उस प्रकटीकरण को पकड़ लेगी। அத பிடிச்சு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. उसे पकड़कर प्रार्थना कीजिए। என் தங்கச்சியுடைய மாப்பிள்ள, और मेरा बहन की पति जो है, அவங்க மீரா ரோட்ல இருக்காங்க. वो मीरा रोड में रहते हैं। அவங்க கணேஷ் சதுர்த்தி டைம்ல, और गणेश चतुर्थी के समय में அங்க பெரிய நைட் எல்லாம் ஒரே கூப்பாடு, और वहाँ रात में बहुत आवाज थी, ஸ்பீக்கர் பயங்கரமா இருந்திருக்கு, और स्पीकर की आवाज बहुत ज्यादा था। முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. वो घुटने टेककर प्रार्थना कर रहे हैं। ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு, बहुत डिस्टर्बेंस हो रहा है प्रभु। வால்டர் பிரதர் பிரசங்கம் பண்ணுகிற, और भाई वॉल्टर प्रचार करने वाले யெகோஷுவாவின் நாமத்தினாலே, यहोशुआ के नाम से அந்த என்ன ஸ்பீக்கர் வந்து நின்னு போட்டும் அப்படி சொல்லி स्पीकर बंद होने दो करके कहा। சொன்ன உடனே ஒரு பிளாஸ்ட் ஆச்சு பாருங்க. और बोलते ही वहां पर एक ब्लास्ट हुआ, ஸ்பீக்கரே அவுட் ஆயிடுச்சு. स्पीकर बंद हो गया। எதுக்கு சொல்றேன்னா, क्यों कहता हूं? வெளிப்பாடு வரும்போது प्रकटीकरण आते समय நீங்க ஏன் பேரை சொல்ல வேண்டாம், आप मेरा नाम मत बोलिए। அந்த வெளிப்பாடை வச்சு நீங்க ஜெபம் பண்ணும்போது, उस प्रकटीकरण को रख के जब आप प्रार्थना करते அங்க हैं, அற்புதம் நடக்கும். वहां पर अद्भुत होगा। அந்த வெளிப்பாடோட நீங்க ஜெபம் பண்ணலன்னு வைங்க, वो प्रकटीकरण से आप प्रार्थना नहीं करते அப்ப तो கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடை நீங்க பிடிக்கல, तो इसका मतलब यह है कि आपने प्रकटीकरण को पकड़ा नहीं। இன்னைக்கு ஒருவேளை आज हो सकता है, சபையின் காலம் முடிவடைஞ்சிருக்கலாம், हो सकता है सातवीं कलीसिया काल समाप्त हो गई होगी। இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? आज हम क्या करना है? கடைசி ஆட தேடுங்க. आखिरी भेड़ को ढूंढो। நான் என்ன நினைப்பேன்னா, मैं क्या सोचता हूँ? நான் தான் தேடணும்பா, मैं ही ढूंढना है। எனக்கு கொடுங்க அந்த கடைசி ஆட, मुझे दीजिए वो आखिरी भेड़ को। நான் அந்த கடைசி ஆடுக்கு செய்தி கொடுத்து, मैं उस आखिरी भेड़ को संदेश देकर, கர்த்தர் முதல் ஆட்டை ஏதேன் தோட்டத்துக்குள்ள கொண்டு போனார்ல, परमेश्वर पहले भेड़ को एदेन वाटिका में लेकर गए, கடைசி ஆட்டு கையை நான் பிடிக்கணும், और आखिरी भेड़ का हाथ को मैं पकड़ना है, அதை பிடிச்சு उங்க கையில ஒப்படைக்கணும், उसे पकड़कर आपके हाथ में देना है। அப்படி எனக்கு ஆசை, ऐसा मेरा इच्छा है। உங்க ஆசை எப்படி? आपका इच्छा कैसा है? உங்களுக்கு அப்படியே இருக்கட்டும், आपको भी ऐसे ही होने दो, அதே தரிசனம் இருக்கட்டும், वही दर्शन होने दीजिए। நீங்க எத்தனை பேர் கர்த்தரை பற்றி சொல்ல போறீங்க? आप कितने लोगों को मसीह के बारे में बताएंगे? நம்ம மட்டும் பரலோகத்துக்கு போனா केवल हम स्वर्ग जाएंगे तो काफी नहीं। நரகத்துல நம்ம குடும்பம் அங்க அழிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா, अगर हमारा परिवार नरक में होगा तो நல்ல சந்தோஷமா இருக்குமா? खुशी होगा क्या? உனக்கு வேணும், இது வேணும், तुझे ये भी चाहिए और भी நான் चाहिए। அன்னைக்கே சொன்னேன்ல, मैं उस दिन बोला ना, ஒழுங்கா வா சர்ச்சுக்கு வாண்டு, सही तरीके से कलीसिया आ करके, அப்படின்ட்டு பரலோகத்துல இருந்து சொல்லுவோமா? ऐसे हम स्वर्ग से बोलेंगे क्या? வருத்தப்படுவோமா? या दुखित होंगे? கண்ணீர் வடிப்போமா? या आंसू बहाएंगे? அங்க கண்ணீரும் கவலையும் ஒண்ணுமில்ல, वहाँ आंसू और वहाँ पर दुख नहीं है, அங்க வெறும் சந்தோஷம் தான்। वहाँ केवल खुशी है। எப்படி இருக்கும் சிந்திச்சு பாருங்க, कैसा होगा सोच के देखिए। அங்க ஆபிரகாம் மடியில லாசரஸ் இருந்தான், इब्राहिम के गोद में लाजरस था, நரகத்துல இருந்து ஐஸ்வர்யவான் அதை பார்த்துக்கிட்டு இருந்தான், और नरक से धनी जो है उसे देख रहा था, அவன் லாசரஸும் அவனை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், और लाजर भी उसे देख रहा है। அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? इसका मतलब क्या है? நீங்க பரலோகத்துல இருந்தாலும் आप स्वर्ग में रहेंगे तो நரகத்துல இருக்க உங்க உறவினர்களை பாப்பீங்க, और नरक में जो आपके रिश्तेदार हैं उन्हें देखेंगे। வேண்டாமே, नहीं चाहिए, அவங்க நரகத்துக்கு போக வேண்டாம், वो नरक में नहीं जाना। நம்ம பிள்ளைகள் நரகத்துக்கு போக கூடாது, हमारे बच्चे नरक नहीं जाना, நம்ம பெற்றோர் நரகத்துக்கு போக கூடாது, हमारे माँ बाप नरक नहीं जाना, நம்ம சித்தப்பா சித்தி நரகத்துக்கு போக கூடாது, हमारे चाचा चाची नरक नहीं जाना, மாமா மாமி நரகத்துக்கு போக கூடாது, मामा मामी नरक नहीं जाना। நம்ம எல்லாரையும் கையோடு கூட்டி போகணும் हम सभी பரலோகத்துக்கு। को पकड़ कर ले जाना है। அப்ப என்ன செய்ய? तो क्या करना है? கர்த்தர்ட்ட கேளுங்க, परमेश्वर से मांगना அவர் है। ஆலோசனை தருவார், वो शिक्षण को देगा, அந்த பாதைகளை திறந்து கொடுப்பார், वो मार्ग को खोल के देगा। நீங்க அவங்களை கர்த்தர் பாதையில் நடத்திட்டீங்கன்னு வைங்களேன், आप उन्हें परमेश्वर के मार्ग पे चला दिए ना, உங்க வேலை முடிஞ்சிட்டு, आपका समय समाप्त। நீங்க செய்யக்கூடியதை செஞ்சிட்டீங்க, आपने जो करना था वो कर लिया, நீங்க கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டீங்க, आप परमेश्वर के हाथ में सौंप दिए। இனிமே கர்த்தர் பாத்துக்கிடுவார்। अभी परमेश्वर देख लेगा। ஹalleluya, हालेलुया। சோ நம்ம இப்போ எந்த இடத்துல இருக்கோம்? तो अभी हम किस जगह पर हैं? தெரியல, பலத்தின் மீதியில போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன்। ऐसा लगता है कि हम बल से दौड़ रहे हैं। சபையின் காலம் முடிவடைஞ்சிட்டுன்னு சொல்லிட்டேன்னு வைங்க,
अगर मैं बोल दिया ना सबै कलीसिया काल समाप्त हो गई, அவ்வளவுதான். அங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு தொண்டையை பிடிக்கிறதுக்கு, கழுத்தை பிடிக்கிறதுக்கு. बहुत सारे लोग हैं मेरे गला पकड़ने के लिए। வால்டர் பிரதர் சபை காலம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டா. और भाई वॉल्टर ने कह दिया कि कलीसिया काल समाप्त हो गई। முடிஞ்சிட்டா முடியல நமக்கு தெரியல, समाप्त हुआ या नहीं हम नहीं ஆனா जानते, வேதத்துல நம்ம பார்த்தோம்னா लेकिन कलाम के अंदर देखिए அந்த அடையாளத்தின்படி उस चिन्ह के अनुसार ஒருவேளை சபையின் காலம் முடிஞ்சிருக்கலாம். हो सकता है कलीसिया काल समाप्त நம்ம हो। பெலத்தின் மிகுதியில போயிட்டு இருக்கிறோம். हम बल से दौड़ रहे हैं। இது எவ்வளவு காலம் நமக்கு ये தெரியாது. कितना समय है हम नहीं जानते। பரிசுத்தம் அடைங்க, पवित्र हो जाइए, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், और जो पवित्र है और पवित्र हो जाए, நீதி செய்யறவன் இன்னும் நீதி செய்யட்டும், और जो धर्म की क्रिया करता है और धर्म की क्रियाएं करें, சண்டை போடுறவன் இன்னும் சண்டை போடட்டும், जो लड़ता है उसे लड़ने दो, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், जो दुष्ट है उसको और दुष्ट काम करने दो, சண்டை போடுறவன் இன்னும் சண்டை போடட்டும், जो लड़ता है उसे और लड़ने दो, நல்ல கெட்ட வார்த்தை போட்டு பேசுறவன் இன்னும் கெட்ட வார்த்தை वो போடட்டும். गालियां देकर लड़ने वाला उसको ऐसे गालियां देने दो। ஆனா நம்ம அப்படி இல்ல, लेकिन हम ऐसे नहीं நம்ம हैं। பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தம் हम அடையணும். पवित्रता के ऊपर पवित्रता को पाना है, நீதி செஞ்சுக்கிட்டே இருங்க. और धर्म के कामों को करते रहना தேவன் है। அதற்காகவே நம்மளை அழைத்திருக்கிறார். उसके लिए ही परमेश्वर ने हमें बुलाया हालेलुया, है। हालेलुया। இன்னைக்கு நிறைய பேருடைய கண்கள்ல आज बहुत सारे लोगों की आंखों அந்த में நிழல் இருக்குது. वो छाव है, அந்த நிழல் இருக்கிறதுனால छाव होने की वजह से தன்னையே நீதிமான் நினைக்கிறாங்க, अपने आप को धर्मी सोचते हैं, தன்னையே ஞானி நினைக்கிறாங்க. अपने आप को बुद्धिमान सोचते हैं। 7 சபையின் காலத்துல வந்த தூதர்கள் और 7 कलीसिया काल के देवदूत, அதெல்லாம் கள்ள தூதர்கள், वो सब झूठे दूत அவங்கள हैं, கள்ள தீர்க்கதரிசி, वो सब झूठे भविष्यद्वक्ता அப்படி हैं। நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ऐसे बहुत सारे बोलते हैं। அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, इसका मतलब क्या है? அவங்க கண்கள்ல இந்த நிழல் இருக்குது. वो छाव है। இன்னைக்கு நம்ம आज हम கண் திறக்கப்பட்டவர்களா இருக்கணும்னா आंख खुला होना है तो அவங்க கொடுத்த அந்த ஆலோசனைகள் उनके शिक्षण को அதை கண்டிப்பா படிங்க. उसे आप पढ़ना है। தீர்க்கதரிசியின் செய்தியை நல்லா படிங்க. भविष्यद्वक्ता के संदेश को पढ़िए। rapture in faith அங்க இருக்குது. रैप्चर इन फेथ करके है। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान कार्य करे। பாருங்க, raptureக்குள்ள நம்ம போகணும். देखिए हम रैप्चर के अंदर जाना है। நீதிமான் 7 தடவை விழுந்தாலும், और धर्मी अगर 7 बार गिरे तो भी, இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ये अच्छी तरह से समझा होगा। நம்ம இதுவரைக்கும் என்ன எப்படி ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம்? अभी तक हम कैसे प्रार्थना कर रहे थे? கர்த்தாவே நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் இதிப்பான்னு சொன்னீங்களே. है प्रभु, आपने कहा कि धर्मी अगर 7 बार उठे तो நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், गिरेगा तो वो उठेगा, ऐसा करके आपने कहा मैंने पाप किया, நீ கர்த்தாவே என்னை மன்னிச்சிருங்கப்பா प्रभु मुझे माफ कीजिए, அப்படின்னு சொல்லி திரும்ப எந்திரிச்சு நிக்கிறோம். ऐसे हम बोलकर दोबारा उठते हैं। அதுவும் ஓகே தான், वो सही है। ஆனா ஆவிக்குரிய ரீதியா பார்க்கும்போது लेकिन आत्मिक रूप से देखते समय நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டது और नीति वचन में बोला गया, அருமையா பேசியிருக்கிறார். अद्भुत रीति से बोला गया है। நீதிமொழிகள் ஒன் ஆஃப் த பெஸ்ட், இது பாத்துக்கிடுங்க. और नीति वचन जो है सबसे अद्भुत है। அதிகமா படிங்க, उसे अधिक पढ़िए, கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். परमेश्वर आपको बुद्धि देगा। ஹalleluya, हालेलुया। ஒருத்தர் கேள்வி கேக்குறாங்கன்னா, ஒரு முட்டாள் கேள்வி கேக்குறான்னு வைங்களேன், एक मूर्ख अगर सवाल पूछता है, மூடத்தனமா கேட்பான், मूर्खता से पूछेगा, அவனுக்கு பதில் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? उसको जवाब देना है या नहीं? கர்த்தர் சொல்றாரு, परमेश्वर மூடன் कहता है, கேள்வி கேட்டா अगर मूर्ख अगर सवाल पूछता है, அவனுக்கு பதில் கொடு, उसको जवाब दे, இல்லாட்டி அவன் தன்னையே புத்திமான் நினைப்பான். नहीं तो वो अपने आप को बुद्धिमान समझेगा। இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, और एक जगह पे क्या कहता है, முட்டாள் கேள்வி கேட்டா और अगर जवाब सवाल पूछे, அவனுக்கு பதில் கொடுக்காதன்னு சொல்லுவாரு. उसको जवाब मत दे ऐसे बोलता है। எப்பவும் கொடுக்கணும், எப்பவும் கொடுக்க கூடாது. कब देना है कब नहीं? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். परमेश्वर का भय मानना ही बुद्धि का शुरुआत है। கர்த்தருக்கு பயப்படுற பயம் மட்டும் இருந்தா, परमेश्वर के प्रति भय होगा तो தேவன் அந்த ஞானத்தை கொடுப்பாரு. परमेश्वर वो बुद्धि को देगा। யார்கிட்ட என்ன பேசணும், किससे क्या बोलना है, என்ன பேசக்கூடாது, किससे नहीं बोलना है, யாரை சந்திக்கணும் சந்திக்க கூடாது, किससे भेंट करना है नहीं करना है। கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर आशीष। ஹalleluya, हालेलुया। சோ சோம்பேறி யாரு? तो आलसी कौन है? வெளிப்பாடை பிடிக்காதவன். जो प्रकटीकरण को पकड़ता नहीं वो। அப்படி உட்கார்ந்தா செய்தி வருதா போட்டோம், சரி வந்தா இந்த संदेश आ சண்டே रहा है तो முடிஞ்சிட்டு आ दो। ये इतवार समाप्त हो गया, அடுத்த சண்டே अगला इतवार ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஓகே, बहुत अच्छा था। வெளிப்பாடை பிடிக்கணும். वो प्रकटीकरण को पकड़ना அந்த है। வெளிப்பாடை பிடிச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. उस प्रकटीकरण को पकड़ कर प्रार्थना कीजिए। கர்த்தர் பதில் கொடுக்கலாட்டி சொல்லுங்க, परमेश्वर यदि जवाब नहीं दिया तो बताइए। அவர் வெளிப்பாடோடு ஜெபிக்கிற ஜெபத்தை அவர் वो கேட்கிறாரு. प्रकटीकरण से जो आप प्रार्थना करते हैं उस प्रार्थना को सुनता है। ஹalleluya, हालेलुया। சோ கர்த்தர்ட்ட என்ன கேட்கணும்னா, परमेश्वर से क्या मांगना है? கர்த்தாவே என் கண்ணுல இருக்க சிதலை எடுத்து போடுங்க, हे प्रभु मेरे आंख में जो छाव है उसे निकाल दीजिए, இந்த நிழலை எடுத்து போடுங்க. उस छाव को निकाल दीजिए।
கர்த்தாவே நீ ஞானி இல்ல, मैं बुद्धिमान नहीं हूँ, எனக்கு ஒண்ணும் தெரியாது. मैं कुछ नहीं जानता। பைபிள் எடுத்து படிங்க, कलाम को लेकर पढ़िए, தீர்க்க செய்தியை படிங்க. भविष्यद्वक्ता की किताब को पढ़िए। செய்திகள் எத்தனையோ செய்திகள் யூடியூப்ல போட்டுருக்கோம், और संदेश बहुत सारे यूट्यूब में हैं, அத படிங்க, उसे पढ़िए, நோட்ஸ் எடுங்க. नोट्स लीजिए। புரியலாட்டி பரவாயில்ல, नहीं समझेगा तो भी चलेगा, நேர வரும்போது கர்த்தர் புரிய வைப்பா. और समय सही समय में परमेश्वर ஆனா समझाएगा। நம்ம சோம்பேறியா மட்டும் இருந்துட கூடாது, लेकिन हम आलसी नहीं रहना है, செய்தியை பிடிச்சு கொள்ளுங்க, संदेश को पकड़ना है। கர்த்தர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आशीष देगा। ஹalleluya, हालेलुया। நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? हम सब प्रार्थना करेंगे। கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபம், परमेश्वर का आगमन बहुत निकट है, அதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்துவோம். उसके लिए हम अपने आप को तैयार करें। கர்த்தர்ட்ட கேளுங்க, கர்த்தாவே परमेश्वर से मांगेंगे, என் கண்ணுல இருக்கிற நிழலை எடுத்து मेरे போடுங்கப்பா. आंख के अंदर छाव जो है उसे निकाल दीजिए प्रभु। நான் எங்க சபையில வருகிற அந்த வெளிப்பாடுகளை और कलीसिया में आने वाले जो प्रकाश है, நான் அதை பிடிக்கணும்ப்பா. उसे मैं पकड़ता हूँ, அதை நான் பிடிச்சு उसे पकड़कर அந்த வார்த்தையின்படி நான் ஜெபிக்க उस वचन के अनुसार எனக்கு प्रार्थना உதவி करने के செய்யுங்கன்னு लिए கேளுங்க. मुझे मदद कीजिए करके पूछिए। அவர் உதவி செய்வார், वो मदद करेगा, அவர் ஆசீர்வதிப்பார். वो आशीष करेगा। ஹalleluya. हालेलुया।